ஆக்டர் பாலகிருஷ்ண பாலே அவர்கள் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் அகண்டா பார்ட் 2 தாண்டவம். இந்த படத்தை டைரக்டர் பயோபிடி சீனு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பார்ட் 1 படத்துடைய சக்சஸ் தொடர்ந்து தான் இந்த பார்ட் 2 டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அகண்டா 2 தாண்டவம் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அகண்டா 2 படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அகண்டா பார்ட் 1 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த படத்துல 2 பாலையா, ஒருத்தர் நார்மலா இருப்பாரு, இன்னொருத்தர் அகோரியா இருப்பாரு. பார்ட் 1 எங்க முடிஞ்சோ அங்கிருந்து இந்த பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகோரியா இருக்கிற பாலையா இமயமலைக்கு போய் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறாரு. அவரு ஆழ்ந்த தியானத்துக்கு போனதுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்திய நாட்டை எதிரி நாடான்னு நினைக்கிற ஒரு ராணுவ ஜெனரல் இந்தியாவையே அழிக்கணும் அப்படின்னு ஒரு கொடூரமான வைரஸை மகா கும்பமேளாவில் பரப்பி விடுறான். அந்த வைரஸால மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கடவுளை நம்பி வந்தும் கடவுள் நம்மளை காப்பாத்தல அப்படின்னு கடவுளையே பூஜை பண்ண மாட்டோம், கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் கடவுளை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பாலையோட பொண்ணை சில ரவுடிங்க கொல்றதுக்காக துரத்துறாங்க. பார்ட் 1 படத்துல பாலையோட பொண்ணு கிட்ட அகோரி பாலையா உன் உயிருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாத்த நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்பாரு. இப்ப ரவுடிகளால உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிற அந்த பொண்ணை இமயமலையில ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற பாலையா அவருடைய வாக்க காப்பாத்தினாரா, நம்ம நாட்டுக்கு எதிரிகளால வந்த பிரச்சனையையும் கும்பமேளாவில் வைரஸால பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரோட காப்பாற்றவும் நாட்டுக்கு வந்த பிரச்சனையை தடுக்கவும் இமயமலையில தியானத்துல இருக்கிற அகோரி பாலையா கண்முழிச்சு வந்து அவர் நடத்தின ருத்ர தாண்டவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. பாலையா படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால பாலையா படத்துல என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. பார்ட் 1க்கும் 2க்கான அந்த கண்டினியூஷனை ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருக்கு. பாலையா படத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிக் பார்க்க கூடாது, மேஜிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அப்படி நீங்க லாஜிக் பார்த்து படம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த படம் பக்கமே வந்துடாதீங்க. எனக்கு இந்த லாஜிக் கீஜிக்லாம் வேண்டாம், படம் பார்க்க நல்லா இருக்கணும், நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அதோட ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் படம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் இந்த படத்தை பாருங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த படம் பிடிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அகண்டா 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்ப கண்டிப்பா அகண்டா 2வும் உங்களுக்கு பிடிக்கும். அகண்டா 1 எனக்கு பிடிக்கல, பாலையா படங்கள்னாவே எனக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பில்லை. பாலையா படம்னா இப்படிதான் இருக்கும். லாஜிக் அது இதெல்லாம் இல்லாம ஒரு ஃபேமிலியோட ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. டோட்டலா அகண்டா 2 தாண்டவம் படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தடவை பாக்குற மாதிரியான ஒரு சூப்பரான படமா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஜிக்லாம் இல்லாம மேஜிக் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா கடவுளை நம்புறவங்களுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடய இல்ல ஒரு சூப்பரான படத்தோடய மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.